தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று மாலை தியானம். தலைப்பு 3 சிலுவைகள். லூக்கா 23:32-33. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். 3 சிலுவைகள். இயேசு கிறிஸ்து நடுவில் அறையப்பட்டிருக்கிறார். வலது பக்கத்தில் ஒரு கள்வன், இடது பக்கத்தில் ஒரு கள்வன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இயேசு கிறிஸ்துவை வலது பக்கத்தில் அறையவில்லை, இடது பக்கத்தில் அறையவில்லை, நடுவில் போட்டிருக்கிறார்கள் என்று. ஆண்டவர் என்பது, தெய்வம் என்பது நடுநிலைமை. 3 சிலுவைகள் என்ற பிரசங்கம் கல்வாரியில் உள்ள 3 சிலுவைகளை சுற்றி கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தியை குறிக்கிறது. அங்கு இயேசு 2 குற்றவாளிகளுக்கு இடையில் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார். அது மட்டுமில்லாமல் அப்பொழுதுதான் அவர் 7 முக்கிய ஆன்மீக பாடங்களை அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துச் சொல்கிறார்கள். முதல் சிலுவை ரிபல்லியன் கிராஸ், அதாவது பெருமையின் சிலுவை. ரிஜெக்டட் கிராஸ், நிராகரிப்பின் சிலுவை. மனம் திரும்பாத ஒரு கள்வன். லூக்கா 23:39. அவன் இயேசுவை நிராகரித்தான். இது நம்பிக்கையின்மையையும் ரட்சிப்பின் நிராகரிப்பதின் விளைவுகளையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை மீட்பின் சிலுவை, மீட்பரின் சிலுவை. ரிடீமர்ஸ் கிராஸ், இயேசுவின் சிலுவை அவரது தியாக மரணத்தை குறிக்கிறது, பாவத்திற்கான விலையை செலுத்துகிறது. லூக்கா 23:33, 1 பேதுரு 2:24. மூன்றாவது சிலுவை மனம் திரும்புதலின் சிலுவை, ரிபென்டன்ட் கிராஸ். மனம் திரும்பிய கள்வன். லூக்கா 23:40-33. இயேசுவை ராஜாவாக ஒப்புக்கொண்ட நித்திய ஜீவனின் வாக்குறுதியை பெற்றார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நிலைத்தருளும். உம்முடைய ராஜ்யம் என்றால் இயேசு ராஜா, அவருடைய வருகை, நித்திய ராஜா. இதில் 7 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1, பாவத்தின் யதார்த்தம். 2 கள்வர்களும் பாவிகளாக இருந்தனர். எல்லாம் மனித குலமும் அப்படித்தான். ரோமர் 3:23. ஒவ்வொரு ஆன்மாவின் தேவை. ஒரு கள்வன் கிறிஸ்துவை நிராகரித்தான், மற்றவன் அவரை ஏற்றுக்கொண்டான். உபாகமம் 30:19. சிலுவையின் வல்லமை. இயேசுவின் மரணம் விசுவாசிக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பை வழங்குகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்புங்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டான். மனம் திரும்பிய கள்வன் கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தின் மூலியமாக ரட்சிக்கப்பட்டான். எபேசியர் 2:8-9. நித்திய ஜீவனின் நிச்சயத்தன்மை. இயேசு விசுவாசிக்கிற திருடனுக்கு, கள்வனுக்கு, இன்று நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று நிச்சயமான ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். லூக்கா 23:43. இங்கு இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். கள்வன் இறுதி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டான். கிறிஸ்துவிடம் திரும்புவதற்கு ஒருபோதும் தாமதம் இல்லை என்பதை காட்டுகிறது. 2 பேதுரு 3:9. பாவிகளுக்கான கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அன்பு. இயேசு பாவமற்றவராக இருந்தாலும் பாவிகளிடத்தில் மரித்தார். தன்னுடைய இறுதி அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன், ஆமேன்.